புனித வெள்ளி அன்பின் உச்சம் வெளிப்பட்ட நாள். நம்முடைய பாவங்களுக்காக குற்றமில்லாத இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அனுபவித்த வேதனை வெறும் உடல் வலி இல்லை. மனிதர்களின் மறுப்பு, பாவம், துரோகம், தனிமை எல்லாம் அதில் இருந்தது. துரோகம் செய்யப்பட்டார், இகழப்பட்டார். ஆனால் அவர் சொல்லியது மன்னிப்பே. மன்னித்த அந்த இதயம் இன்னும் நம்மை நேசிக்கிறது. முட்கிரீடம் தலையில் குத்திய வேதனை, ஆணி குத்திய கைகளின் வலி, ஆனால் அதைவிட அதிகமாக காயப்படுத்தியது நாம் செய்த பாவங்களின் பாரம். அவர் ஒவ்வொரு மூச்சும் போராடும் போது நம்முடைய வாழ்வுக்கு வழி திறந்தார். முடிந்தது என்ற அந்த வார்த்தையில் நம்முடைய மீட்பு ஆரம்பமானது. இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு மரணம் அல்ல, ஒரு தியாகம், ஒரு அளவில்லா அன்பு. அந்த சிலுவை சொல்லுகிறது, நீ மதிப்பு மிக்கவன், நீ மறக்கப்படாதவன், நீ நேசிக்கப்படுகிறவன். சிலுவையில் இயேசு பேசிய 7 வார்த்தைகளும் ஒரு உயிருள்ள உணர்வு. பிதாவே, இவர்களை மன்னியும். அவரை வேதனைப்படுத்தியவர்களுக்கே மன்னிப்பு கேட்டார். இது அன்பின் உச்சம். வலி இருந்தாலும் மன்னிக்கும் இதயம் தான் இயேசு. இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஒரு திருடன் கூட கடைசி நொடியில் ரட்சிப்பை பெற்றான். நம்பிக்கை ஒருபொழுதும் தாமதிப்பதில்லை. ஸ்திரீயே, அதோ உன் மகன். தன் தாயின் வேதனையையும் கவனித்தார். துன்பத்திலும் அன்பை மறக்காத இருதயம் தான் இயேசு. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? மனிதனின் தனிமையை அவர் உணர்ந்தார். நம் வலியை அவர் உண்மையிலேயே அறிந்தவர். தாகமாய் இருக்கிறேன். உடல் வலியும் உண்மையான துன்பமும் அவர் மனிதராக அனுபவித்த வேதனை. முடிந்தது. இரட்சிப்பின் பணியை நிறைவு செய்தார். நம் பாவத்திற்கு அவர் செலுத்திய முழுமையான பலி. பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இறுதி வரை தேவனின் நம்பிக்கையோடு இருந்தார். அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை, தியாகம் மற்றும் இரட்சிப்பின் உயிருள்ள சாட்சிகள். இந்த அன்பை மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. ஆமேன்.